ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எனக்கு லாஸ்ட் வீக் வந்திருந்த ஆரி எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் ஆர்டர் தாங்க. இந்த ஆர்டர் எங்கள் ஊர்லேருந்தே என்னோட ஃப்ரெண்டு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்ன டிசைன் பண்ணியிருக்கேன், ஸோ எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு ப்ளவுஸில் என்ன டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பற்றி தாங்க இந்த வீடியோ. டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே கூகுளில் இருந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் நான் இந்த ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து சாரீ பார்த்துடலாம். சாரீ வந்து ஒரு பீச் கலர் சாரீ. சாரீல நடுநடுவில் கிரீன் கலர்ல லோட்டஸ் இருக்கு. ஸோ பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ரொம்ப பெரிய பார்டர் அண்ட் தென் இன்னொரு சைடு வந்து அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்குங்க. இது வந்து டபுள் சைட் பார்டர் சாரீ. ஸோ ப்ளவுஸ் வந்து பார்டர் மட்டும் தான் இருக்கு, ஃபுல்லாக பிளெயினாக கொடுத்துருந்தாங்க. இதோட ரன்னிங் ப்ளவுஸ்லேயே தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த சாரியோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டியூவல் ஷேட் மாதிரி இருக்குங்க. ஒரு சைடு பார்த்தா நல்ல ஒரு பிங்க் கலரும், இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா பீச் கலரும், நல்லா கிளிட்டரியாக ஆற மாதிரியான ஒரு சாரீ. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் பார்டர் தான் ரொம்ப பெருசாக இருக்குங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2400. அக்டோபர் 17 அவங்களுக்கு ஒரு புது வீடு ஃபங்க்ஷன் இருக்குங்க. ஸோ அதுக்காக இந்த ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் த்ரெட் ஒர்க்கில் பண்ணித்தர சொல்லியிருந்தாங்க. ஸோ சாரீ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ளவுஸ் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஒர்க் தாங்க பண்ணியிருந்தேன். இது வந்து அவங்க செலக்ட் பண்ண ஒர்க் தான். ஸோ என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இது ஒரு ரவுண்ட் ஷேப் இருக்கிற நெக் டிசைன் வச்சு நான் மேக் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லைனுக்கு ஜரி கொடுத்துருக்கேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட் வந்து நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் பிரிசோ பிராண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து என்னோட 4th ப்ளவுஸ் ஆர்டர். பட் வந்து நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஆர்டர் கொடுக்கும்போது பிரிசோ பிராண்ட் வந்து நல்லா இருக்கும்னு நினச்சி வாங்கினேன். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு எல்லாமே ஈவனாக இருக்கு. பட் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அயன் நீடில் இருக்கும் இல்லைங்களா, அயன் நீடில் பீட்ஸ் வந்து லோட் ஆக மாட்டேங்குது, அங்கங்கே ஸ்ட்ரக் ஆகுது. இந்த நீடில் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த நீடில் ஒர்க் பண்ண தெரிஞ்சவங்க பிரிசோ பிராண்டில் ஈஸியாக பண்ணலாம். பட் வந்து அயன் நீடில் லோட் ஆகுறதுல கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது. மற்றபடி குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குங்க. நல்லா நீங்கள் பார்த்தாவே தெரியும். நான் கிட்ட காமிக்கிறேன். பீட்ஸ் எல்லாமே ஒன்று போல் நல்லா அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பிரிசோ பிராண்டில் சைஸும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். பீட்ஸ் எல்லாமே ஒன்று போல் இருக்கும், ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் பீட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ப்ளவுஸ் ஃபினிஷிங் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆனால் இந்த நீடில் தான் ஒர்க் பண்ணவே முடியுது. அந்த அயன் நீடில் வந்து லோடே ஆக மாட்டேங்குது. லோட் ஆனாலும் பாதி பாதியாக ஸ்ட்ரக் ஆகும். இதோட ஹோல்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அயன் நீடில் ஸ்ட்ரக் ஆகுது. இந்த நீடில் யூஸ் பண்ணி பிரிசோ பிராண்ட் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் செயின் கொடுத்துருக்கேன். ஸ்டோன் செயின் வந்து ஸ்டிக் பண்ணலைங்க, ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டிக் பண்ணுறதை விட ஸ்டிச் பண்ணுறது தான் ரொம்ப நல்லா இருக்கு, ஈஸியாகவும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து திரும்ப சேம் சுகர் பீடில் இன்னொரு லைன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பீடு வச்சு ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். ரைஸ் பீடு வந்து பார்த்தீங்கன்னா 6 mm ரைஸ் பீடுங்க. ஸோ ஜிக்ஸாக் பேட்டர்னில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரைஸ் பீடு யூஸ் பண்ணது இந்த ப்ளவுஸ்க்கு ஒரு சூப்பரான லுக் கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாரீ கலர்லேயே ஃப்ளார் போட்டிருக்கேன். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாரீ கலர்லேயே சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு இந்த ஃப்ளார் பேட்டர்ன் போட்டிருக்கேன். மேலே வந்து ஜரியில் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இது வந்து ஆஃப் பீட். இது வந்து ஸ்டிக் பண்ணுற மாதிரி தான் வாங்கியிருக்கீங்க. ஸ்டிச் பண்ணுற மாதிரியும் ஆஃப் பீடு இருக்குது. பட் என்கிட்ட அவைலபிளாக இருந்தது ஒட்டுற மாதிரி தான். ஸோ ஆஃப் பீட் ஒட்டினதுக்கப்புறமா சுகர் பீட், பஞ்ச் பீட், சுகர் பீட் கொடுத்துட்டு இந்த ஃப்ளாரை இந்த மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நடுநடுவில் வந்து பார்த்தீங்கன்னா குந்தன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேங்க. இந்த ஃப்ளாருக்கு 2 பக்கமுமே சிம்பிளாக ஒரே ஒரு பெட்டல்ஸ் மட்டும் போட்டுட்டு ரைஸ் பீடில் ஒரு ரைஸ் பீட் வச்சதுக்கப்புறமா ஆஃப் பீட் ஒட்டியிருக்கேன். ரவுண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட் கொடுத்துருக்கேன். சேம் பேட்டர்ன் வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக் டிசைன் ஃபுல்லாமே சேம் பேட்டர்னில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் இந்த நெக் பேட்டர்னுக்கு அப்புறமா பாடி பார்ட் ஃபுல்லாமே இந்த மாதிரி புட்டாஸ் இருக்கும். புட்டாஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப் பீட் ஒட்டிக்கிட்டு ரவுண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட் கொடுத்துருக்கேன். ஒரு ரைஸ் பீட், ஒரு சுகர் பீட், ஒரு ரைஸ் பீட் கொடுத்துட்டு குந்தன்ஸ் ஒட்டியிருக்கேன். ஸோ இதே மாதிரியே எல்லா பக்கமுமே புட்டாஸ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தாங்க பேக் நெக் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்லீவ் டிசைன் பார்க்கலாம். ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பார்டர்.
ஸோ பார்டர் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஸ்லீவ் வந்து சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. இங்கே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், அவங்க கொடுத்துருந்தது 3/4 ஸ்லீவ். 3/4 ஸ்லீவ் ஃபுல்லாமே பார்டர் இருக்கு. ஸோ இதையும் மீறி நம்மளால ஒர்க் பண்ணாலும் அந்த ஒர்க் வந்து நல்லா கிளியராக தெரியாது அப்படின்றதுக்காக சிம்பிளாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேங்க. அதுலேருந்து நம்ம பேக் நெக் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதுலேருந்து ஒரே ஒரு ஃப்ளார் மட்டும் நடுவில் போட்டுக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த புட்டாஸ் பேக் நெக்கில் என்ன புட்டாஸ் கொடுத்துருந்தோமோ ஆஃப் பீட் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா சுகர் பீட் கொடுத்துருக்கேன், ரைஸ் பீட், சுகர் பீட், ரைஸ் பீட் அண்ட் தென் குந்தன் சொட்டியிருக்கேன். ஸோ இதை வந்து ப்ளவுஸோட ஸ்லீவ் ஃபுல்லாமே கொடுத்துட்டு பேக் நெக்ல என்ன டிசைன் கொடுத்துருந்தோமோ 4 லைன் வந்து சரி, சுகர் பீட், ஸ்டோன் செயின், சுகர் பீட், ரைஸ் பீட்ல ஜிக்ஸாக் பேட்டர்ன் இதை வந்து அப்படியே கொடுத்துருக்கேங்க. ஸோ ஸ்லீவ் வந்து இப்படி தான் இருக்கு. ஸோ இப்படி வரும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ஆனால் நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும். இதே மாதிரி 2 ஸ்லீவுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் நெக் பார்க்கலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்தீங்கன்னா பேக் நெக்கில் என்ன டிசைன் கொடுத்துருந்தோமோ சேம் டிசைன் தான். 4 லைன் சரி, சுகர் பீட், ஸ்டோன் செயின், சுகர் பீட், ரைஸ் பீட்டில் சிக்ஸாக் அண்ட் தென் வந்து ஃப்ளார், நடுவில் ஒரு பெட்டல்ஸ். ஸோ ஓகேங்க. ஸோ பேக் நெக்கில் என்ன கொடுத்துருக்கோமோ அதே தான் ஃபாலோ ஆகிட்டு வந்திருக்கு. இந்த ப்ளவுஸ் வந்து நான் இப்படி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது என்னோட 4th ப்ளவுஸ். ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் செய்யும் போதும் இந்த ப்ளவுஸ் செய்யும் போதுமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பிகினர் ஸ்டேஜில் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணது ஒரு 3 டேஸ் எடுத்துக்கிட்டேன். 3 டேஸ் அப்படிங்கும்போது நான் ஃபுல்லாக எல்லாம் உட்காரலைங்க. ஈவினிங் டைமில் கொஞ்சம் நேரம், ஏன்னா குழந்தை இருக்கான். இந்த ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு 2 to 3 டேஸ் எடுத்துக்கிச்சு. எனக்கு வந்து 3 இயர்ஸில் பேபி இருக்கான். நான் கண்டினியூஸாக உட்காரலைங்க. அப்பப்போ டைம் கிடைக்கும் போது மட்டும்தான் இந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னோட 4th ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. ஒரு 3 மந்த்ஸ் கம்ப்ளீட்டாக நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணலாம். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஊருக்குள்ளே இருந்தே எனக்கு 2-3 ஆர்டர்ஸ் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம எடுத்து பண்ண பண்ண நமக்கு ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டோட நீங்களும் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.